நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. இயேசப்பா, நீ நல்லவர், நீர் நல்லவர், எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வீராக ராஜா. நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே. குறைவானது இந்த இடத்துல விலகட்டும். ஓ, பரிசுத்த சிந்தை உண்டாகட்டும். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சிந்தை வெளிப்படுவதாக. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, எங்கள் நாவுமை துதிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் உள்ளந்தரங்களை போற்றட்டும் ராஜா. Yes, hallelujah, worship you Lord. நீர் பிதாவாகிய தேவன், மகிமை பொருந்தினவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் உமக்கு துதிகளை பறைசாற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு பெலனும் எங்களுக்கு கேடகமும் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தரா எங்களுக்கு முன் செல்லுங்கப்பா. இம்மட்டும் உதவி நீ எபினேசர், இனியும் உதவி செய்கிறவரா எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. பிள்ளைகளை நல்லா சேர்ந்து கொஞ்ச நேரம் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் தான் நம்முடைய ரட்சகர், அவர் தான் நம்முடைய எஜமானன், அவர் தான் இந்த சபைக்கு தலைவர், அவர் தான் நம்முடைய வீட்டிற்கு எஜமானன். க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிதாவாகிய தேவனே, தடைகளை நீக்கி போடுகிறவரா எழுந்தர் எழுங்கப்பா. அதிசயங்களை செய்கிற கர்த்தரை எங்கள் மத்தியிலே எழுந்தர் எழுங்கப்பா. பிதாவாகிய தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் இரட்சகராகிய இயேசுவே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக ராஜா. ஓ, உங்க நாமத்தில் நாங்கள் கூடி உம்மை துதிக்க அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. Thank you Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே. சொல்லுவோமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் இந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து நடத்தும்படியாய், ஆற்றலும் பலனுமான கர்த்தராகிய தேவன் நம் நடுவில் எழுந்தருளும்படியாய். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. இந்த பரிசுத்தவான்கள் சபை கூடுதல் ஆராதனையில இந்த துதி செலுத்துகிறது நேரத்தில் ஆரம்பத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுமே. ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் பயணத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவி. சபையா நாங்க கேட்கிறோம் ஆண்டவர், இந்த ஆரம்பத்தில் தானே பலி
பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவி. எங்கள் ஊழியத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தை எங்களை ஆளுகை செய்தருளுங்கப்பா. எங்களை தந்து நாங்கள் உங்க பாதத்தில் வருகிறோம். ஆனவரே, ஆவியானவரே, worship you Jesus. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம் அப்பா. ஆனவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயம் எங்கள் மத்தியில் அதிசயம் செய்கிறவராய் எழுந்தருளுங்கப்பா. ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்களை தந்து உங்க பாதத்தில் வருகிறோம். எங்கள் தூய ஆவியானவரே, வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதோடு இந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு செய்தருளுவீராக. பரியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, சேர்ந்து ஒரே குரலாக சொல்லலாமா? ஆவியானவரே, ராவாஷ்கால் துனானா. கரங்களை உயர்த்தி சொல்லும். அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஹalleluya, அதிசயமானவரே, ரலபஷியந்தலே, காயம் கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு காயங்களும் இந்த துதி ஆராதனையில் கட்டப்படுகிறது. ஓ கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் இந்த காலை ஆராதனையில் சொல்லி ஒரே குரலாக ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமல்? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. இந்த பகல் ஆராதனையில கர்த்தர் எழுந்தருளும்படியாய், தடைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாய், ஆளுகை செய்கிற கர்த்தரா எழுந்தருளும்படிய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி எங்கள் நடுவில் கர்த்தர் எழுந்தருளுங்கப்பா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த முதலாவது கூட்டத்தில் சபை கூடுதல் ஆராதனையில் நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே,
இந்த நல்ல சபை கூடுதல் ஆராதனைக்காக துதிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீய நோக்கி இறங்குவே, அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த வேளையும் வந்தது என்றபடி கர்த்தர் இந்த நாளிலே பலத்த கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பீராக. வாஞ்சோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஒவ்வொரு உள்ளான மனுஷன் இன்றைக்கு பலன் அடைவார்களாக. ராஜா, இந்த ஆன்லைன்ல இணைந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த பலன் கொடுக்கும் ஆண்டுல ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறதாய் எழும்பட்டும். ஆண்டவரே, இந்த தேவனே தடைகளை மாறச் செய்யும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாரும். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகணுமே ராஜா. ஆவியோடு உண்மையும் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களையும் சந்தோஷிக்க பண்ணுவீராக. வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. இங்க இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி உட்காரலாம், அப்படி உட்காரலாம். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா சத்தமா ஹல்லேலூயா. போதாது, நல்ல சத்தமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த பகல் ஆராதனையில் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்ன பக்தனை போல நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் நன்றியோடு நாம் ஒரு சிலராய் பாடி நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். வந்திருக்கிற ஒரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நாம் ஒன்று சேர்ந்து விடுதலையோடு நம் ஜீவனுள்ள கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி மீண்டும் சத்தம் அலையில சொல்லி மகிமைப்படுத்தலாமா? இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் துதிக்கு பாத்திரராமே. ஒன்று சேர்ந்து துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தரை போற்றி நாம் துதிப்போம். நேற்று மீண்டும் மாறாத தேவனை ஒருமித்து நாம் கரம் தட்டி நாம் பத்தி மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்று மீண்டும் மீண்டும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம் என்று சொல்லி இந்த சபை கூடுதலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமே. நல்ல கைத்தட்டியமே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே. நல்ல கரங்களை தட்டி ஒரே குரலாக பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறு. நன்றியோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. காக்கும் கரம் கொண்டு மாறு, சேர்த்தரைத்த அன்பை என்று பாரு. இயேசு என்னும் நாமமே. அல்லேலூயா. என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்லா சேர்ந்து இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர். Thank you Father. உள்ளத்தின் ஆழத்திலுமை ஆராதிக்கிற ஆண்டவர்.
யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஜெயதோனியோட பாதுகாத்த கடந்த 7 மாதம் அளவு பாதுகாத்த தேவனுக்கு முன்பாக ஜெயதோனியோட பாதுகாத்த அன்பு என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே ஹல்லேலூயா glory Jesus என் இயேசுவை நான் என்றும் பேசி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் பேசி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். பாட்டி என்னை அவர் கை தந்து ஜீவப்பா என்று ஓடுவேன். பாட்டி என்னை அவர் கை தந்து ஜீவப்பா என்று ஓடு. விசுவாசத்தோட ஆராதித்து இயேசு என்னும் நாமமே ஹல்லேலூயா என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்தும் தேவன் ஷாத்தலகடடபா glory Jesus ஆவி ஆத்துமாவும் தேவன் தாவும் இன்று தந்து கொண்டு பின்னால கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசு என்னும் அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தரை சேர்ந்தேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் தேவனை, போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மாறாத தெய்வமே. Thank you Jesus. இயேசுவை நாம் என்றும் பாடி துதி இயேசு என்னும் நாமமே ஹல்லேலூயா உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 4வது சரணத்தை பாடலாமே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். பாட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா. விசுவாசத்தோட இந்த காலை ஆராதனையில ஒரு இமத்தை தாட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று ஓடு. ஓ ஜீசஸ் இயேசு என்னும் நாமமே ஹல்லேலூயா என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி. கடைசியாக இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் Hallelujah. Glory Jesus. உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். ஹalleluya. கரங்களை எல்லாம் சிரசுக்கு மேல உயர்த்தி சத்தமா சொல்லுவோமே ஹalleluya. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாத தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நம் இரட்சகர் ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நல்ல கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு துதிகளை செலுத்தி இந்த 8வது மாதத்துல நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் கர்த்தரை உயர்த்தி அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you Father, thank you Jesus. சத்தமா சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya. ஒரு பெரிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அண்ட சராசரங்களை படைத்த வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷித்த விதமாய் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவர் இந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்பது எவ்வளவு மேலான பாக்கியம். நித்திய ஜீவனை நமக்கு தந்தருளி இம்மட்டுமா இந்த உலகத்தில் கைவிடாதபடி நம்மை நடத்தி வருகிறாரே. இந்த 8வது மாதத்தில் இந்த முதல் தேதியில இந்த முதல் வாரத்தில் நன்றியோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளாலும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் சேர்ந்து இந்த பகல் ஆராதனையில் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். என் இயேசு நல்லவர் என்று சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் இந்த பகல் ஆராதனையில் ஒருமித்து சொல்ல முடியும் இயேசு நல்லவர் என்று சொல்லி? என் குடும்பத்துக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவேன் இயேசு நல்லவர். சொல்லுங்க இயேசு நல்லவர். ஹalleluya, ஹalleluya. அந்த பாடலை சேர்ந்து நாம் ஒருமித்து பாடலாம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவேன் என்று சொல்லி என்ன சொல்லலாம் பாடலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you Father Jesus. நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு அல்லா சேர்ந்து என் இயேசு ஓஹோ என் இயேசு என் இயேசு பரிசுத்தர். அவன் நல்ல கரங்களை தட்டலாம் எல்லாரும். Thank you Jesus, thank you Lord. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு மீண்டும் சொல்லுவோமே என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு worship you Lord. என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என் இயேசு நல்ல செய்து என் 7 மாதம் அளவும் நம்மை தோளில் சுமந்து வந்த தேவனை
இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். ஹalleluya, என் இயேசு. உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கரம் தட்டி இறந்து ஆராதிக்கிறோம். ஜீசஸ், என் இயேசு பரிசுத்தர். நல்ல போதாது என் இயேசு. ஹalleluya, என் இயேசு. என் போக்கிலும் எந்தன் பாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. சொல்லுவே, என் போக்கிலும் வாரத்திலும் என் இயேசுவே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுதே. என் இயேசு கிருபையா இதுவரை தாங்கி வந்த கர்த்தர், நன்றி அப்பா. தாய்களோ, என் இயேசு எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நான் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவே. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவே. என் இயேசு. குடும்பமாய் கரங்களை தட்டி ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசு, ஹalleluya, என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு, ஓ ஜீசஸ், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு, நன்றி பலிகளை செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, என் இயேசு. ஓஹோ, என் இயேசு. என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். சொல்லுவோமே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் 7 மாதம் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு, ஹalleluya, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசு நல்லவர். என் இயேசு, thank you Lord. என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு
பரிசுத்தர். அப்படி கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லும். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. சொல்லுவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? எத்தனை பேர் மறவாம இந்த இடத்துல கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க? 7 மாதம் அளவும் கழுகு தன் கஞ்சிகளை ஹalleluya சட்டைகளை அடித்து மேல் அசைவாடுவது போல, தோளில தூக்கி சுமதுப்பது போல இதுவரை கர்த்தர் நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். உணர்ந்தவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திடலாமா? இதுவரை கர்த்தர் நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். நான் வந்ததல்ல, கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினா. இதுவரை கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். சில நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சது, எப்படி எழும்புவான், என்ன செய்வான் பார்ப்பான். அவங்களுக்கு முன்பாக இதுவரை கர்த்தர் ஆச்சரியமா நடத்தி வர்றாரு. சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து இதுவரை நடத்தி வருகிறாரு. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அல்லாஹ் கரங்களை தட்டி அவர் சமூகத்தில் இதுவரை நடத்தி வந்த கர்த்தர். ஓ ஜீசஸ், இந்த கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் இயேசு நல்ல, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். உயர்த்தி சொல்லுமே, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். நன்றி அப்பா. என் இயேசு பரிசுத்தர். சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை துதியுடன் பாடி மகிமைப்படுத்துங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். 7 மாதம் அளவும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். கர்த்தர் ஒருவரை நடத்தி வருகிறார். அவர் ஒருவருக்கு சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் உண்டாவதாக, சதா காலங்களிலும் துதி உண்டாவதாக, அவருக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. சபை நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தலாமா? பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. நீங்க துதிக்க துதிக்க பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். நீங்க கர்த்தரை உயர்த்த உயர்த்த அந்த எறும்புகிற பர்வதங்கள் மெழுகு போல உருகுவதாக. கர்த்தரை துதிக்க துதிக்க தடையாய் நிற்கிற பர்வதங்கள் மெழுகு போல உருகுவதாக. உன் இயேசு நல்லவர், நீ ஆராதிக்கிற இயேசு வல்லவர், நீ ஆராதிக்கிற இயேசு உன் பிரச்சனைகளை காட்டிலும் உன் பலவீனங்களை காட்டிலும் பெரியவர். அல்ல கரங்களை தட்டி துதிக்கும் பொழுது எல்லா தடைகள் மாறுவதாக. ஓ ஜீசஸ், ஹalleluya. சொல்லுவோமே ஹalleluya, சொல்லுவோமே ஹalleluya. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊழியத்திலும் இந்த ஆராதனையில கலந்திருக்கிற பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய கரம் எனக்காக கிரியை செய்தருளும். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தீர்க்கமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்தருளும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும். நம்புகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை துதிச்சிடலாமா? கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்வதாக. துதிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய கரம் உயர்ந்திருப்பதாக. ஜீசஸ், ஜீசஸ். ஒன்று சேர்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம்.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியை கலங்காதே என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். யாவருக்கு தெரிந்த பாடல் தான். ஒருமித்து பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாமே. Thank you Lord. கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே. அல்ல சேர்ந்து விசுவாசத்தோடு விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே. கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், நீ பதறாதே, கர்த்தர் நடத்தி சொல்லுவார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். ஆமென், ஹalleluya. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். ஆமென் ஜீசஸ். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிருபையிலே வளருவீர்களாக. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே சொல்ல சொல்ல பலன் உண்டாவதாக. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே நீ கிரியை தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். ஒவ்வொரு நாளும் அழைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை பெருகிக் கொண்டிருக்கிறது. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமை நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமை நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தஞ்சனத்தை விசுவாசத்தோடு லடவஷ்யதலரரதனா. தஞ்சனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ ஒருவர் எங்களை நடத்துவர் நல்ல மேய்ப்பன் ஆண்டவர். உங்க கரம் குறுகி போகவில்லை ராஜா. ஓஹோ விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் துதிக்கும் பொழுதே விடுதலை, துதிக்கும் பொழுதே பலன் உண்டாகிறது. என்று
பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தன்னெஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே அவரை நமக்கு அரணாக பெலனாக இருக்கிறார். தஞ்சம் இயேசு உன் அரணே. தஞ்சனத்தை முழங்கள் படித்துக் கொள்ளலாமா? முழங்கள் படித்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமே. தஞ்சனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே. லனவ ஷகதரதனவ glory. உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். வாயைத்திறந்து சொல்லி துதிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஓ நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். ஷலரலதரனா லனவ ஷகதரவனவ பிழைப்பார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. சபையே எஸ் ஓ ரஷலனா சுதர்களா ஓ சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களா ரிபரகதலலல ஷலரரரரரரரர விசுவாசியே செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். இருதயங்கள் பலனடையட்டும், விசுவாச குடும்பங்கள் பலனடையட்டும். நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பார். விசுவாசித்தவளை பாக்கியவது கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஓ விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. விசுவாசத்தோடு வரை ஆராதித்து சொல்லுவோமே. ஆராதனை உமக்கே. எங்கள் தெய்வமே, எங்கள் விசுவாசத்தின் ஓட்டத்தின் துவக்கரும் முடிக்கிறவருமாக இருக்கிற எங்கள் ரட்சகரை உம்மை சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கே எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை நன்றியோடு சொல்லி துதிப்போமே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்திரையா. இயேசு ராஜாய glory. உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். எதற்கும் பயமில்லையே. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்ல கைகளை உயர்த்தியோ கைகளை தட்டி நல்ல ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் கண்மலையானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது எஸ் ஷிலராதியாந்தலரே. ஓ ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் எல்லா பயங்கள் ஓடி போவதாக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நீ நல்ல துணையாளர். ஆராதிக்க
ஆவியின் நிறைவுல கர்த்தரை மகிமைப்படுத்த எஸ் தள்ளன முழங்கால்கள் பலன் அடைவதாக, நெகிழ்ந்த கைகள் திடப்படுவதாக. ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசு ஒருவருக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்களை ரட்சித்த கண்மலையானவருக்கு நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். பிதாவே உம்மை போற்றி மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு எஸ் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் பலனை தருவாராக. துதிக்கிற பிள்ளைகளுக்கு சத்துவத்தை தருவாராக. உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையால நிரப்புவேன் என்றவர். இந்த புதிய ஆராதனையில கர்த்தருடைய நன்மை ஒவ்வொரு இருதயங்களையும் உள்ளங்களை நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்டவரை நாங்கள் கரங்களை தட்டிமை துதிக்கிற அந்த வேளையிலே எல்லா தடைகள் மாறுவதாக. நீர் ஜீவனுள்ளவர், நீர் என்றென்றும் ஜீவித்திருக்கிற கர்த்தர். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. நீர் அதிசயங்களை செய்கிறவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், ஓ மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். துதிக்க துதிக்க எரிகோ போன்ற கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களில் கர்த்தர் பலனா எழுந்தருளுவாராக. ஓ விசுவாசித்தவளே வாக்குயவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் நிறைவேறும். துதிக்க துதிக்க பலன் உண்டாகிறதை பார்க்கிறேன், அவிசுவாசங்கள் விலகிறதை பார்க்கிறேன், சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுகிறதை பார்க்கிறேன். எஸ் இந்த புதிய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக. ஆராதனை செய்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுகிறவரே, கிருபை நிறைந்த தகப்பனே, உமை உயர்த்தி மகிமைப்படுத்த எல்லா சோர்வுகள் விலகுவதாக, கெட்ட சொப்பனங்கள் விலகுவதாக, பயங்கள் ஓடி போவதாக, அசுத்தங்கள் விலகுவதாக, பரிசுத்த சிந்தை பெருகுவதாக பெருகுவதாக பெருகுவதாக, நன்மை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, வரங்கள் பெருகுவதாக, தேவ பலன் பெருகுவதாக, இரக்கங்கள் பெருகுவதாக. விசுவாசம் பெருகுகிறது, பலன் பெருகுகிறது. அநேக இருதயங்களை கர்த்தர் அசைவாடுகிறார். அநேக துதிக்கிற பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் எழுந்தருளியிருக்கிறார். எஸ் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் சிரசு மேல் இருக்கும் என்றபடி ஒவ்வொரு சிரசின் மேலும் நித்திய மகிழ்ச்சி உண்டாவதாக. எல்லா புலம்பல்கள் மாறுவதாக, புலம்பல்கள் மாறுவதாக. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. சொல்லுவோமே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை ஓஹோ ஜீசஸ், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்கள் பரிகாரியே ஆராதனை உமக்கே. பலனே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு துதிகளை சொல்லு. எஸ் எஸ் போதாது போதாது போதாது. இவரை மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், இவரே யோசனையில் பெரியவர், அவர் நாமமே வல்லமையில் பெரியது. அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர். நல்ல கரம் தட்டி இயேசுவே கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசுவே, பாதாளத்தின் கோபுரங்கள் தகர்க்கப்படுவதாக, எல்லா மந்திர கட்டுகள் அறுக்கப்படுவதாக, ஜெயம் கிடைப்பதாக. அப்படி கரங்களை உயர்த்தி கொள்ளலாம சொல்லுமே. உங்க நாமம் உயரணும்,
இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல அவரை உயர்த்த வந்த பிள்ளைகள் என் குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும், கர்த்தருடைய நாமம் பெரிதாய் விளங்கணும். என் பிரச்சனைகளை காட்டிலும் என்னுடைய தேவைகளை காட்டிலும் என்னுடைய தடைகளை காட்டிலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும். அவரை உயர்த்துகிற இடத்துல கர்த்தர் எழுந்தருளுவா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுமே, உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே worship you Lord, Yahweh, hallelujah. ஆண்டவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். உன் துதி நிலுவை கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். உங்க துதியின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நல்ல பயபக்தியோடு கண்களை மூடி நம் 2 கரங்களை உயர்த்தி தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒருவர் கூட மௌனமாயிராமல் சேர்ந்து சொல்லலாமே. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, Jesus. Yahweh, worship you Lord, Jesus. Hallelujah. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இதனை விசுவாசிக்கிறேங்க. அவரை உயர்த்த உயர்த்த என்னை மனித கதவுகள் அடைத்தது உண்டு. கர்த்தர் தடைகளை மாற்றுவா. மனிதனுடைய தடைகளை கர்த்தர் மாற்றுவா. என்னை வெளியே கொண்டு வருவா. அந்த சிந்தனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவா. அந்த பயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவா.
அந்த மனிதனுடைய தந்திரங்களின் வெளியே கொண்டு வருவார். அவரை துதிக்கிற பிள்ளைகள் நடுவில் கிரியை செய்கிற தேவன் இந்த பகல் ஆறுதல் ஏதோ ஒன்று கத்தை செய்து கொண்டிருக்கிறார். மனித தந்திரங்கள் தோற்று போகும். என் தேவனுடைய கரம் கிரியை செய்யோ. விசுவாசித்தவளை பாக்கியவது. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவே இல்லை. ஓ ஜீசஸ், ஹalleluya, 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 யாவே worship you Lord, hallelujah. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல துதி ஆராதனையிலுமே நாங்கள் நன்றியோடு வாழ்த்துகிறோம். உங்க கிருபை பிள்ளைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. தூதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வன் இந்நாளில பிள்ளைகள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. இங்க கனி கொடுக்கும் ஆண்டுல ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலன் தரத்தக்கதாக இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இவர்களுக்கு பலத்தை கட்டளிடுவீராக ராஜா. ஆவி ஆத்துமா சரீரங்களில் பலன் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஜீவன் வெளிப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, பாரத்தோடு உங்க சமூகத்தில் வந்து துதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பதிலை கட்டளிடுவீராக. இவர்கள் பாரங்கள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதிகளில் நீர் ஆளுகை செய்யும். எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படும். குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி உட்காரலாம்.